சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்ற மஹிந்த ராஜபக்ச வெளியான திடுக்கிடும் தகவல்கள். இலங்கையில் 400 ரூபாவாக உயரும் பெட்ரோல் விலை, பாரிய நெருக்கடியை சந்திக்கப் போகும் மக்கள். ஏப்ரல் மாதத்திற்கான எரிபொருள் கொள்முதல் இலங்கையை வந்தடைந்த கப்பல். எரிவாயுவுக்கு இனி பஞ்சமில்லை, லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியான தகவல், பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். QR குறியீடு பதிவில் தொடரும் சிக்கல், போலி இணையதளங்கள் குறித்து கடும் எச்சரிக்கை. இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப் போகும் எரிபொருள் விலை, வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பு கடற்பரப்பில் மீண்டும் ஈரானின் கப்பல், அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் இலங்கை பின்னடைவு, முதலிடத்தில் பின்லாந்து. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் மீண்டும் உயரக்கூடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் நெருக்கடியின் விளைவாக விதிக்கப்பட்ட அதிக இறக்குமதி வரிகளால் வரவிருக்கும் இந்த விலை உயர்வு சமீபத்திய உயர்வை விட அதிகமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள், அதிகரித்து வரும் கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்பீட்டு பிரீமியங்கள் ஆகியவை இந்த விலை மாற்றத்திற்கு கணிசமாக பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விலை உயர்வு 5 முதல் 10% வரை இருக்கலாம் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் மதிப்பிடுவதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 400 ரூபாய் வரையில் அதிகரிக்கக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பெரேரா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அதன்படி டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 390 முதல் 400 ரூபாய் வரையிலும் உயரக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் முறையான நடைமுறை திட்டங்கள் மற்றும் பொருளாதார நிபுணத்துவமின்றி செயற்படுகின்றனர். குறிப்பாக இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம் சுமார் 50%த்திற்கும் அதிகமான தொகை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தே கிடைக்கின்றது. போர் சூழல் காரணமாக இந்த வெளிநாட்டு வருமானம் சுமார் 2.4 பில்லியன் டாலர்களாலும், சுற்றுலா வருமானம் 1.6 பில்லியன் டாலர்களாலும் குறையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கப்பல் காப்புறுதி மற்றும் போக்குவரத்து கட்டண அதிகரிப்பால் ஏற்றுமதி வருமானம் 4 பில்லியன் டாலர்களாலும் வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது. இதனால் 2022ஆம் ஆண்டில் காணப்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடி நிலைக்கு நாடு மீண்டும் தள்ளப்படும் அபாயம் உள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பால் உள்நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 400 ரூபாய் வரையிலும், டீசல் விலை 390 முதல் 400 ரூபாய் வரையிலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் நேரடி விளைவாக மின்சார கட்டணம் சுமார் 40%த்தினால் அதிகரிக்கப்படலாம் என்றும் பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பெரேரா தெரிவித்துள்ளார். எரிபொருள் ஒதுக்கீட்டிற்கான குறியீட்டை பெற்றுக் கொள்வதற்காக அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்றே வடிவமைக்கப்பட்ட போலி இணையதளங்கள் மூலம் மக்களின் தரவுகள் திருடப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். வாகன உரிமையாளர்கள் மாறிய தரவுகள் மற்றும் வாகனம் கைவசம் இருந்தும் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கம் கைவசம் இல்லாத சுமார் 12 லட்சம் தரவுகள் நீக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தகவல்களை நீக்காவிட்டு அவர்களுக்கு புதிய QR குறியீட்டை பெற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது வரை சுமார் 55 லட்சம் பேர் QR குறியீட்டை பெற்றுள்ளனர். வாகனத்தை வைத்திருந்தும் பதிவு செய்த தொலைபேசி இலக்கம் இல்லாத உண்மையான உரிமையாளர்கள் தற்போது வைத்துள்ள தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உள்நுழைந்து வாகன தரவுகளை உள்ளிட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் யாராவது மற்றொருவரின் QR குறியீட்டை ரத்து செய்துவிட்டு அதனை தவறாக பயன்படுத்தினால் கணினி குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போது மக்களின் தரவுகளையும் வாகனங்களின் சிசி இலக்கங்களையும் சேகரிப்பதற்காக 5 அல்லது 6 போலி இணையதளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான இடங்களில் உங்களின் தரவுகளை வழங்க வேண்டாம் என்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இணைப்புகள் ஊடாக வரும் இணைய பக்கம் சரியானதாக என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுத ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார்.
2016 ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய ஏர்பாஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சமாக பெறப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பணம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன இந்த தகவலை தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின்படி தமக்கு கிடைத்த 60 மில்லியன் ரூபாய் பணம் 3 தவணைகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் சிவில் வானூர்தி போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவிடம் மேலதிகமாக 20 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தில் கபில சந்திரசேனவின் மனைவியின் பெயரில் போலி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சிங்கப்பூரில் வங்கிக் கணக்கொன்றும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக ஐரோப்பிய வானூர்தி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனத்திடமிருந்து சுமார் 14,54,645 யூரோக்கள் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த நிதி பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள காமன்வெல்த் வங்கியின் சந்தேக நபரின் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த பணத்தின் ஒரு பகுதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவருக்கும் ஏனைய உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான கபில சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். ஏப்ரல் மாதத்திற்கான அனைத்து எரிபொருள் கொள்முதல்களும் முடிந்துவிட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் மாதத்திற்கு போதுமான எரிபொருள் இருப்பை உறுதி செய்யும் வகையில் 5 எரிபொருள் கப்பல்களுக்கான கொள்முதல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். மார்ச் மாத இறுதிக்குள் உறுதி செய்யப்பட்ட கப்பல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏப்ரல் மாத இறுதி வரை மட்டுமே எரிபொருள் இருக்கும் என்று முன்பு உறுதி செய்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 4வது மாதம் வரை கப்பல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் விளைவாக அடுத்த மாத இறுதி வரை எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் தொடர்பாக எந்த பிரச்சினையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயனர்கள் தங்களின் எரிபொருள் ஒதுக்கீடு பெறப்பட்டதா என்பதை சரிபார்க்க QR அமைப்பில் உள்நுழைந்து அதை புதுப்பிக்கலாம் என்றும் முந்தைய ஒதுக்கீட்டை பெறாதவர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் தற்போது தீர்க்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஒரே தொலைபேசி எண் மற்றும் ஒரே அடையாள அட்டை எண்ணின் கீழ் ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே பதிவு செய்ய முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கமநல சேவைகள் திணைக்களத்தினால் எரிசக்தி அமைச்சுக்கு வழங்கப்பட்ட பெயர் பட்டியலுக்கு அமைய QR இல்லாத விவசாயிகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் சுமித் சந்தன இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி எரிசக்தி அமைச்சுக்கு கிடைத்துள்ள அனைத்து பட்டியல்களும் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நெரிசல் காணப்படுவதால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு நிலைய உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுமித் சந்தன தெரிவித்துள்ளார். தற்போது பெரும்போக அறுவடையை ஆரம்பித்துள்ள விவசாயிகளும் சிறுபோகத்தை ஆரம்பிக்கவுள்ள விவசாயிகளும் எவ்வித நெருக்கடியுமின்றி எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறுவடை அல்லது நில தயாரிப்பு பணிகளுக்காக எரிபொருள் தேவைப்படும் விவசாயிகளின் விவரங்களை கமநல சேவை நிலையங்களூடாக பட்டியலிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பட்டியலை தயாரிக்கும் போதே விவசாயிக்கு இலகுவான எரிபொருள் நிரப்பு நிலையம் எது என்ற விவரத்தையும் பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி அறுவடை பணிகளுக்காக 1 ஏக்கருக்கு 15 லீட்டரும் நிலத்தை பதப்படுத்தும் பணிகளுக்காக 1 ஏக்கருக்கு 30 லீட்டர் எரிபொருளும் QR முறையின்றி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்பட்ட ஈரானின் IRIS தேனா என்ற போர்க்கப்பல் கொழும்பிலிருந்து சுமார் 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற விவாதத்தில் பங்கேற்ற போது அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்பட்ட ஈரானின் IRIS தேனா என்ற போர்க்கப்பல் இன்னும் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கப்பல் தற்போது கொழும்பிலிருந்து சுமார் 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இயந்திர கோளாறு காரணமாக கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவியை மற்றொரு தனியார் நிறுவனத்திடமிருந்து பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
2026 ஆண்டிற்கான உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசை அறிக்கையில் இலங்கை பின்னடைவை சந்தித்துள்ளது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 147 நாடுகளில் இலங்கை 134வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த 2025 ஆண்டு 133வது இடத்தில் இருந்த இலங்கை இம்முறை ஒரு இடம் பின்தள்ளப்பட்டு 134வது இடத்தை பெற்றுள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா 116வது இடத்தை பெற்றுள்ளதுடன் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் இலங்கையை விட அதிக மகிழ்ச்சியான நாடுகளாக தரப்படுத்தப்பட்டுள்ளன. சமூக மற்றும் பொருளாதார சவால்கள் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் மனநிறைவை மேம்படுத்துவதில் பெரும் தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அறிக்கையில் இளைஞர்களின் மகிழ்ச்சி மற்றும் சமூக ஊடக பயன்பாடு குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதிகப்படியான சமூக ஊடக பயன்பாடு இளைஞர்களின் வாழ்க்கை திருப்தியை குறைப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவுடன் நடத்தப்பட்ட இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் தொடர்ச்சியாக 9வது ஆண்டாக பின்லாந்து முதலிடத்தில் உள்ளது. நாட்டில் தற்போது நுரைச்சோலை மின் நிலையத்தை மையமாக கொண்டு கடுமையான மின்சார நெருக்கடி உருவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அதன்படி 12ஆம் திகதி 51 மெகாவாட், 13ஆம் திகதி 130 மெகாவாட், 14ஆம் திகதி 135 மெகாவாட், 15ஆம் திகதி 132 மெகாவாட், 16ஆம் திகதி 148 மெகாவாட் மற்றும் நேற்று 176 மெகாவாட் என்ற அளவில் மின்சார உற்பத்தி குறைந்து காணப்படுகின்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி பயன்பாட்டில் ஏற்பட்ட சிக்கல் யுத்தத்தால் ஏற்பட்டதல்ல என்றும் மின்சார உற்பத்தி குறைந்துள்ளதன் மூலம் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்ச்சியான மின் விநியோகத்தையும் பாதிக்கும் என்றும் மத்திய கிழக்கு யுத்தத்தால் இது மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் பிரகாரம் ஏப்ரல், ஜூன், ஜூலை மாதங்களில் மின் நிலைய பராமரிப்பு காரணமாக மின்சார விநியோக தடையும் ஏற்படலாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரியால் தேவையான மின் உற்பத்தி செய்ய முடியாத நிலை காணப்படுவதனால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய டீசலை பயன்படுத்தி மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலக்கரி நெருக்கடியால் உருவாகும் அதிக செலவீனத்தை அதிக மின்சார கட்டணம் மூலம் மக்கள் மீது சுமத்த அரசாங்கம் தயாராகி வருகின்றது. ஆனால் திரைசேரியில் மேலதிகமாக காணப்படும் பணத்தில் மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.